தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அதாவது விரட்டி அடிக்கப்பட்ட சாட்டை அப்படின்னு சொல்கிறத தாண்டி விரட்டி அடிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். அதாவது என்னென்னா, நேற்று தினம் தேனியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு. அண்ணன் பேசும்போது எதிர்த்தரப்பில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், அதாவது இவங்களுடைய அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படுற அணில் குஞ்சுகள், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாறி மாறி ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, இங்கே பாரு, அந்த மாதிரி நான் அட்டகத்தி கிடையாது, 17 வழக்குகளை பார்த்தவன், இந்தியாவோட உச்சபட்ச அமைப்பான என்ஐஏ, அதாவது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியே என்னை கைது பண்ணாங்க, என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு தன்னை ஒரு பெருமைப்படுத்தி பேசியிருந்தார். உண்மையிலே பெருமைப்படுத்தி பேசுகிறத தாண்டி சாட்டை அந்தளவுக்கு பல வழக்குகளையும் பல துன்பங்களையும் பார்த்தவர் தான். ஸோ அந்த டைமில் மக்களுக்காக உண்மையாக இருந்தாங்க. ஸோ அதனால் பல வழக்குகளையும் துன்பங்களையும் பார்த்தாங்க. அதை தாண்டி பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பார்க்கப்படுற விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலாளரோ யாரோ ஒருத்தங்க அங்கே பேசி ஒரு சலசலப்பு கிரியேட் ஆகி இவங்களை அடிக்கிறதுக்கு அவங்க ஆள் கூட்டு வர்றதோ, இல்லை அவங்கள அடிக்கிறது இவங்க ஆள் கூட்டு வர்றதோ, திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு கட்சி கூட, ஒரு மக்கள் கூட இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை கேள்வி கேட்டதே கிடையாது. அதாவது என்னென்னா, சாட்டைக்கும் அங்கே இருக்கிற ஒரு தாவிக நிர்வாகிக்கும் ஏதோ பிரச்சனை போல். ஸோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாட்டை வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து என்னென்னா, வண்டியில் சாட்டை அடிக்கிறதுக்கு, சாட்டையை ஓட விடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ மாறி மாறி சலசலப்பாகி அதை அப்படி சுமூகமாக பேசி முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இது யாருக்குமான சண்டை? திராவிட கட்சியான திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான சண்டையா, இல்லை நாம் தமிழருக்கும் டிவிகேக்குமான சண்டையா? இந்த சண்டைனால குளிர்காயிறது யாருன்னா திமுக. அவன் அழகாக மூட்டி விட்டுட்டு, இங்கே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ அட்டை கத்தியா இல்லை நான் கூர்மையான கத்தியான்னு சொல்லிட்டு கத்தியை கூர்மையாக்கிட்டு இருக்கும்போது அவன் அழகாக அந்த கத்தியை பிடிச்சி உடச்சி விட்டுட்டு போயிட்டே இருப்பாயா? அது கத்தியே இல்லை, அது 2 பேரோட கத்தியும் அட்டை கத்தி தான். அந்த அட்டையை தீயில போட்டால் எரிஞ்சு நாசம் ஆகக்கூடிய அந்தளவுக்கு அட்டை கத்தி 2 பேரோடதும் திரும்பரிச்சிட்டு இருக்கு. இந்த அட்டை கத்தியை கூர்மையாக்கி ஆட்சியில் போய் உட்கார வச்சு நீ கோலோட்டுன்னு பார்த்தா இங்கே உட்காந்து கத்தி பெரிய கத்தியா, ஏன் கத்தி பெரிய கத்தியா, ஒன்றை நான் ஓட விட்றதா, என்ன நீ ஓட விட்றதா, என் ஊருக்கு நீ வர்றதா? இந்த சன் டிவியில் இந்த சுட்டி டிவியில் நம்ம பார்ப்போம், இது எங்கே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அதே கர்மம் தான் இங்கே அது கர்மம் கிடையாது. அது மாதிரி இங்கே சின்ன பிள்ளை சண்டை மாதிரி இங்கே நடந்துகிட்ருக்கு. என் ஏரியாவுக்கு நீ வர்றதா, ஒன்றை நான் ஓட விட்றதா, என்ன நீ ஓட விட்றதா? இது என்னையா சண்டை? இப்படி ஒரு அருவருப்பை நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஆபத்தான விஷயம் யாருக்குன்னா, சாட்டைக்கு கிடையாது, தமிழ் தேசியத்துக்கு. உண்மையிலேயே நான் அரசியல் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, தமிழ் தேசியத்தால் ஈர்க்கப்பட்டு தான் நான் அரசியல் பேசுகிறேன். இப்போ பேசப்பட்ட அரசியலை பற்றி கூர்ந்து ஆராய்ந்து படிக்கவும் செஞ்சேன். பல தலைவர்களை பற்றியும், மெயினாக பிரபாகரன் அவர்களை பற்றியும் பலரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஈர்க்கப்பட்டு தான் உள்ளே வந்தேன். தமிழ் தேசியத்துக்கு உண்மையில் சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு பேராபத்து. நான் ஏன் சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, டிவிகேயோட தொண்டர்கள், இவங்கெல்லாம் எங்கே இருந்திருப்பாங்க? இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னா, ஆப்வியஸாக சீமானவருடைய சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க. திமுகவை பிடிக்கல, அதிமுகவை பிடிக்கல, திராவிட கட்சிகள் எதையுமே பிடிக்கல, பிஜேபியும் பிடிக்கல, காங்கிரஸையும் பிடிக்கல. அப்படிங்கிற அந்த ஒரு எதிர் மனநிலை கொண்ட வாக்காளர்கள் எல்லாரும் 90% யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, நாம் தமிழருக்கு. ஆப்வியஸாக நான் உட்பட எல்லாரும் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த ஆன்டி இன்கமன்சி ஓட்டு தான் கிட்டத்தட்ட 38-40 lakhs ஓட்டு. அதை ஒரு 7.5-8% ஓட்டு. மிச்சம் நிறைய வர வேண்டிய வாக்குகள்லாம் வெளிநாடுகளில் சிக்கி தவித்தனால வாக்கு கரெக்டாக உள்ளல. ஏன்னா 2021 தேர்தல் நடந்துச்சு. இந்த கொரோனா அதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்னால சரியான முறையில் இன்னும் வாக்கு வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் நான் ஒரு 10% கிட்ட எய்ம் பண்ணியிருந்தேன். சீமான் அவர்கள் ஜெயித்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் என்னென்னா ஜெயிக்கல. ஆனால் அந்த 7.8% வாக்குகள் வாங்குறதுக்கே 2009லேருந்து 2021 வரைக்கும் அவ்வளோ வருஷம் நாம் தமிழர் கட்சி போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, பேசினாங்க, மேடையாக பேசினாங்க. சில முரண்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்த வாக்குகள், கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கே, ஏன்னா கலைஞர் அவர்கள் இவ்வளோ பெரிய கட்டமைப்பை 75 ஆண்டுகால கட்சின்னு சொல்லிட்டு கொண்டு வராருன்னா,
கீழே இருந்து வலுவாக ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயலாளர்களை போட்டு அவனுங்க கொள்ளை அடித்து அவனுங்க ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணி இன்றைக்கி வலுவாக அந்த கட்சி இருக்குது. இன்னொரு பக்கம்னா அதே சேம் லைக் அதிமுக வலுவாக 2 கட்சிகளும் இருக்குது. பிஜேபியும் அதே தான், காங்கிரஸும் அதே தான். காங்கிரஸ் இப்போ இங்கே வலுவாக இல்லை, ஆனால் வலுவாக இருந்துச்சு. ஆனால் ஒரு தனி நபராக அந்த நாம் தமிழர் கட்சி இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப 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 கடினம். ஆனால் இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்த ஒரு கட்சி பேசிட்டு போகுது, சலசலப்பு கிரியேட் ஆகுதுடா. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க தெரியுமா தொண்டர்கள், கைத்தட்டி சிரிக்கிறாங்க இல்லை, ஆப்போசிட்டில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-1000 பேர் இருப்பாங்களா. சாட்டை அவர்கள் பேசுகிறாரு, மேடைக்கு ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கவங்க, சாட்டை அவர்கள் பேசுகிறது, கை தட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கேட்குறதுக்கெல்லாம் ஒரு 1000 பேர் இருப்பாங்களா. அந்த 1000 ஓட்டு நீ ஜெயிக்கிறதுக்கு போதுமா? நான் கேட்குறேன், அந்த 1000 ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு போதுமான்னு கேட்குறேன். நீ உண்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தா, நீ உண்மையான ஒரு தலைவராக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஈவன் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கு ஒரு மீட்டிங்கில் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. சார் 234 பெரும்பான்மை உங்களுக்கு தான், கருத்து கணிப்பு உங்களுக்கு தான் ஃபேவராக இருக்கான் சார், எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் தான் ஃபேவராக இருக்கீங்களே, நீங்களும் தான் எல்லா மக்களும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா தலைவர்களும் எல்லாரோட வாக்கையும் வாங்கணும்னு தான் விருப்பப்படுறாங்க, யாரையும் புறக்கணிக்கணும்னு விருப்பப்படுறது கிடையாது. அவர் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது கேளுங்களா, இல்லை எடப்பாடி அவர்கள் பேசுகிறது கேளுங்களா, இல்லை அண்ணாமலை அவர்கள் யார் பேசுகிறதையும் கேளுங்களா. எங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளும், அந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் எங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுவாங்க. காரணம் என்னென்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் மக்கள் திரும்புகிறாங்க. அதையும் தாண்டி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களோ இல்லை பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்களோ எங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தான் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் 50 லட்சமோ 30 லட்சமோ 20 லட்சமோ 10 லட்சம் பேர் மட்டும் நொட்டி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. எல்லாருமே ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வெறும் 1000 பேரை வச்சு ஒரு லெட்டர் பேடு கட்சியை நடத்தினா ஒரு பய கூட ஜெயிக்க முடியாது. தேனியில் நீ வந்துட்டு அழகாக பேசி ஜாலியாக என்னென்னா அட்டை கத்தியா இல்லை வந்து ஷார்ப் பண்ண கத்தியான்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு போயிடுவேன். தேனியில் நின்று ஜெயித்துப்பார். உண்மையாக சொல்கிறேன், இந்த 2 போட்டி நடக்குதில்ல, டிவிகேவா நாம் தமிழரா அப்படிங்கிற அந்த போட்டி நடக்குதில்ல. இந்த போட்டியில் ஈஸியாக குளிர் காய்கிறது யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம். ஈஸியாக அவன் ஜெயித்துட்டு போயிடுவான். தேனி வந்து நாம் தமிழரோட கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கதை போயிட்டுருக்கு. உண்மையிலே சரி, நாம் தமிழரோட கோட்டையாக இருக்கட்டும். எவ்வளோடா ஓட்டு வாங்கினேன் எலெக்ஷனில்? எத்தனை வாட்டி நீ தேனியில் ஜெயித்திருக்க? ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கானா, மாவட்ட செயலாளர் ஜெயித்தாங்க வந்து கவுன்சிலராக இருக்கானா, இல்லை எத்தனை பயலுங்க இருக்காருங்க? ஒரு பய கிடையாது. எல்லாம் என்னென்னா இந்த ஸ்டேட்டஸ் போட்டுட்டோம், இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பேசினா கருத்தியெல்லாம் ஏதாவது லைக் கருத்தியெல்லாம் இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருத்தியெல்லாம் கொள்கை இப்படிப்படன் இருக்காங்க. ஆனால் ஜெயித்தியா? மக்களுக்கு என்ன பண்ண? தேனியில் எத்தனை லாரி ஓடுது தெரியுமா? எத்தனை கனிம வளங்களை, எத்தனை மலைகளை உடச்சி கொண்டு போகிறாங்க தெரியுமா? என்ன பண்ண? இது ஹேர் கூட பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேனியில் நீங்களான்னு பார்த்தா அங்கே இன்னொருத்தன் அழகாக ஜெயித்துட்டு போகிறான். யார்? திமுககாரன் அழகாக ஜெயித்துட்டு போகிறான். இந்த சண்டையில் குளிர் காய்கிறது யாருன்னா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே 2 பேரும் சண்டையை மூட்டி விட்டு கொஞ்சம் அங்கிட்டு போய் விளையாடுங்கடான்னு சொல்லிட்டு இந்த யார் சூரி சிவகார்த்திகன் காமெடி மாதிரியே தான் 2 பேரும் அங்கிட்டு போய் விளையாடுங்கடா, இவன் நீ அட்டை கத்தியா நான் கூர்மையான கத்தியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிபிடிச்சிட்டு இருப்பாருங்க. அங்கே என்னடான்னா திமுகவும் அதிமுகவும் ஜாலியாக உட்காந்துட்டு அவங்க போட்டி போட்டுட்டு எய்தர் அதிமுக ஜெயிப்பாங்க இல்லை திமுக ஜெயிப்பாங்க. இது 2 தான் இந்த தேர்தலில் வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தலில் இதே சண்டை நீடிச்சுன்னா, இதே நாம் தமிழரா இல்லை தமிழக வெற்றி கழகமா இப்படிங்கிற சண்டை நீடிச்சுதுன்னா எய்தர் அதிமுக ஜெயிக்கும் இல்லை திமுக ஜெயிக்கும். இது 2த்துல வேறு இதே கிடையாது. ஏன்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். என்டிஏ கூட்டணி அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பாட்டாளி மக்கள் என்டிஏ கூட்டணி வந்துடுவாங்க. இல்லை பணம் நிறைய கிடச்சிதுன்னா, சீட்டு நிறைய கிடச்சிதுன்னா அவங்க சின்னத்திலே போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திமுகலே போயிடுவாங்க. நம்ம ஆப்வியஸாக அவங்க சொல்கிறதுக்கு அவங்க சின்னத்தில் போட்டிடுறதுக்கு அனுமதிப்பாங்களாங்கிறது எனக்கு தெரில. ஆனால் தேமுதிக அதை தாண்டி வந்து விடுதலை சிறுத்தைகள் அங்கே இந்தியா கூட்டணியில் திமுக, அந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு இவனுங்கெல்லாம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. இந்த பக்கம் என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, இன்னொரு பக்கம் என்னென்னா லைக் வந்து பிஜேபி, இவங்கெல்லாம் இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ 2 பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அவங்க தேர்தல் வேலையை இறங்கிட்டாங்க. வேட்பு மனு கொடுக்குறது. இங்கே இன்னொரு கூத்து நடந்துகிட்ருக்கு. தாவைக்கா வந்து வேட்பு மனு கொடுக்குற இடத்துல அங்கே சலசலப்பு.
அங்கே வந்து கூட்டம் நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சரி அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன சண்டைகள்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் பார்க்க வர்றது, நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். இது தமிழ் தேசியத்துக்கும் நல்லது கிடையாது, புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கும் நல்லது கிடையாது. நான் வந்து அவங்க அவங்கள திட்டுறாங்க, நீங்கள் அவங்கள திட்டுறதை தாண்டி உண்மையில சொல்கிறேன், தமிழக வெற்றிகளுக்கு சார்ந்த கீழே இருக்கிற தொண்டர்கள் தான் பேசிக்கிறாங்களே தவிர மேலே இருக்கிற ஒரு தலைவர் கூட சத்தியமாக சொல்கிறேன், அந்த மேனரிசம்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த விஜய் அவர்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இவனுங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். யாரை? நாம் தமிழர் கட்சியை பார்க்குறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. கீழே இருக்கிற கட்சி தொண்டர்கள் பார்க்குறாங்க, என்னடா என் தலைவனை பற்றி இவன் தப்பாக சொல்லிட்டான், அவன் தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களே தவிர மேலே இருக்கிற ஒருத்தவங்களும் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இது ஒரு பொருட்டே கிடையாது. நாம் தமிழருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க டிவிக்கே அடிக்கிறதுக்கு. ஸோ நாம் தமிழர் இறங்கி அடிச்சிட்ருக்காங்க. இது மூலமாக நாம் தமிழருக்கு ஏதாவது பிரயோஜனம், நயா பைசா பிரயோஜனமானு கேட்டால் பல கோடி ரூபாய் பிரயோஜனம் அவங்களுக்கு. ஆனால் அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் பிரயோஜனமானு கேட்டால் பிரபாகரன் என்ற ஒரு 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 மிகப்பெரிய தலைவரோட வளர்ப்புக்கு தம்பிகளுக்கு பிரயோஜனமானு கேட்டால் ஒரு நயா பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. சரி, ஏதோ கொள்கை குண்டுகள், நாங்கள் தான் மக்களுக்கான சக்தி, மக்களுக்காக நிற்கக்கூடிய போராளிகளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல, தமிழ் மக்களுக்காக நாங்கள் தான் நிற்கிறோம், தமிழுக்காக நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறீங்க. நேற்றுக்கு மேடையில் பேசியிருந்தீங்க. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட கேள்வி, மக்களோட பிரதிபலிப்பாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பசங்க எங்கேயா படிக்கிறாங்க? அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சென்னையில் தரமணியில் இருக்குது. அந்த ஸ்கூலில் நான் விசாரித்தேன், ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து சீமான் அவர்கள் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, என் பிள்ளைங்க படிக்கிற, என் வீட்டில் உள்ள பிள்ளைங்களே இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே வந்து இந்த பயலுங்க வந்து ஒழுங்காக ஒரு ஸ்கூலை கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, உண்மையிலே எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, உண்மையிலேயே அதை தாண்டி தமிழை கற்பிக்கிற நல்ல ப்ரைவேட் ஸ்கூல்ஸே இருக்குது, அதை தாண்டி உள்ள ப்ரைவேட் ஸ்கூல்ஸே இருக்குது. அரசு பள்ளிகளும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே திருவள்ளூர்னு நினைக்கிறேன், ரமேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் தன்னோட சொந்த நிதியில் 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஸ்கூலை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி கம்ப்ளீட்டாக கட்டமைச்சு வச்சுருக்காரு. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன இருக்குமோ எல்லாத்தையுமே அழகாக வச்சுருக்காரு. ஒரு தமிழ் தேசியவாதியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிற, தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் ஏற்றுக்கிற, நான் உட்பட எல்லாரும் ஏற்றுக்கிற காமராஜர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில்னு சொல்லலாம், ஸ்கூல்ஸை தமிழ்நாடு முழுவதுமாக திறந்தார். அதோட தரத்தை மேம்படுத்துகிறாரு. ஸோ மேம்படுத்தி எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சார். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற ஸ்கூல் மாதிரியே இந்த ஸ்கூல்லையோ, இந்த ஸ்கூல் வந்து இன்றைக்கி என் பிள்ளை படிக்கிறதுக்கு தரமாக இல்லை, ஸோ இந்த ஸ்கூலை திரள் நிதி எல்லாத்தையும் நான் சேர்த்து, இந்த ஸ்கூல் 1 கோடி ரூபாய், இன்றைக்கி நீங்கள் மாநாடு போடுறீங்க, 5 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கு மாநாடு போடுறீங்கல்ல, 1 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த ஸ்கூலை நீ கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணால் உன் பிள்ளை அங்கே படிக்கலாம்ல. உன் பிள்ளை எங்கே படிக்கிறான்? அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து படிச்சுட்ருக்கான் இங்கே சென்னை தரமணியில். ஸோ அங்கே 50 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸு. 50 லட்ச ரூபா கட்டி அங்கே வந்து ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறீங்கன்னா, உங்களோட பர்சனல் விஷ் தான். அப்போது நீ எப்படி இருக்கிறியோ அது மாதிரி தானே நீ இன்னொருத்தனை போதிக்கணும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி தானே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்தா இன்னொருத்தனும் அவன் வீட்டில் உள்ள பிள்ளைய வளர்ப்பான். ஸோ நான் வந்து நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு 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 ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் தான் என் குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கும், இட்டாலியன் ஸ்டைலில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா, நீ வந்து களியை தான் சாப்பிடணும், நீ வந்து ஆடு மேய்க்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது தமிழை கற்பிக்கிறதுக்கு இங்கே சரியான பள்ளி இல்லையா. ஆனால் தான் வந்து பல லட்சங்களையும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து தாம் பிள்ளைங்கள நல்ல பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து படிக்க வைப்பாராம். அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தயவு செஞ்சு பதில் இருந்தால் இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ தான் போட்டிங்கன்னா சரி, சாட்டை அவர்கள் போடலான்னு வச்சுக்கோங்களேன். வேறு யாராவது ரிப்ளை வீடியோ போட்டால் கோடி புண்ணியமாக இருக்கும். ரமேஷ்னு சொல்லிட்டு வேணால் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. திருவள்ளூரில் ரமேஷ் என்ற ஒரு தொழிலதிபர், முன்னாள் மாணவர் அந்த பள்ளியோட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்த ஸ்கூலை ரெனோவேட் பண்ணுறதுக்காக 1 கோடின்னு நினைக்கிறேன் கோடி ரூபாவை செலவு பண்ணி அந்த ஸ்கூலை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி எல்லா பிள்ளைங்களும் இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக கற்றுக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூலை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்படி ரெடி பண்ணி நொட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரில. ஆனால் திரள் நிதி கலெக்ட் பண்ணி மாநாடு நடத்துறதுக்கு 3 கோடி ரூபா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் எப்படின்னு எனக்கு தெரில. அதாவது 25 லட்ச ரூபாய் சாட்டை அவர்கள் கொடுக்குறாராம்.
எதுக்குன்னா நாம் தமிழர் கட்சியோட மாநாடை நடத்துறதுக்கு மிச்சம் எல்லாம் திரள் நிதியை வந்து சேர்த்துட்ருக்காங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் எல்லாமே எங்கே கடன் வாங்குகிறோம், எப்படி எவ்வளோ ரூபா கடனை திருப்பி கட்டுறோம், எவ்வளோ வட்டி கட்டுறோம், எவ்வளோ ரூபா ஒவ்வொரு ஐடி துறையிலையோ ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்லேயோ நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது மூலமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, எவ்வளோ மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க, எவ்வளோ பிளேஸ் ஆகுறாங்க, எவ்வளோ அரசு துறைகள் வந்து இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவங்கள அரசு துறையினராக மாற்றி அந்த ஆடு மேய்க்கிற தொழிலையும் இந்த பனையேற தொழிலையும் இந்த வந்து இல்லை சாராய விஷயங்கள்லையும் கல் இறக்குற விஷயங்கள்லையும் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு வருது, அது மூலமாக அரசுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு எல்லாமே தெளிவாக ஓப்பனாக இருக்கும், எல்லாருமே ஆக்சசபிளாக பார்க்குற அளவுக்கு இருக்கும்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கை சொன்னீங்கல்ல சார். நான் வந்தால் இப்படி தான் இருக்கும்பா, தமிழக அரசாங்கம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. இது மாதிரி எந்த தலைவனாச்சும், எந்த தற்குறி, நீங்கள் சொல்கிற எந்த தற்குறி தலைவனாச்சும் மேடை போட்டு உன்னால் ஆப்போசிட்டில் பேச முடியுமாடா, நான் வந்து இப்படி தான்டா பண்ணுவேன், ஆடு மேய்க்கிறவனா நான் வந்து அரசு தொழிலாக்குவேன், அது மூலமாக வருமானத்தை ஏற்றுவேன், அவனுக்கும் அரசு ஊதியத்தை கொடுப்பேன், டாஸ்மாகில் வேலை பார்க்குறவனுக்கு அரசு தொழிலாளர்னா என் மாடு மேய்க்கிறவனும் பால் கறக்கணும், டென்மார்க்கில் வந்து அந்த நாடே பாலோட வர்த்தகத்தில் ஓடிட்டுருக்கு, இங்கே இருக்கிறவன் வந்து செத்துட்டு இருக்கான் விவசாயிகள்லாம், நான் எல்லாம் அவனுக்கெல்லாம் உயிர் கொடுப்பேன், மாடு மேய்க்கிறதையும் விவசாயத்தையும் நான் ஊக்குவிப்பேன், அதெல்லாம் அரசு தொழிலாக்குவேன்னு சொன்னீங்கல்ல. நான் ஒன்று கேட்குறேன், 2009 2026 ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் இப்போ நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்கல்ல, கம்ப்ளீட்டாக இது வரைக்குமான வரவு செலவு கணக்கு, இந்த திரள் நிதியெல்லாம் வாங்கினீங்கல்ல, உங்களுக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த துளி ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, அது கட்சிக்கு வந்துட்டு இருக்கிற நிதி, இது எல்லாமே எவ்வளோ ரூபாய், எத்தனை கோடி ரூபாய் வெளிநாடுலேருந்து வந்திருக்கு, ஸ்ரீலங்காலேருந்து வந்துச்சு, இல்லை வந்து ஈழத்தமிழர்கள் எவ்வளோ ரூபாய் அனுப்புனாங்க, லண்டன்லேருந்து எவ்வளோ வந்துச்சு, மலேசியாலேருந்து எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் கட்சிக்கு, இந்த மாநாடு நடத்துறது இவ்வளோ செலவுப்பா, இது வந்து இவ்வளோ ரூபா வந்துச்சு, இவ்வளோ செலவாயிடுச்சு, ப்ளஸ் வந்து அண்ணனுக்கு கார் வாங்கினதுக்கு இவ்வளோ காசு, அது நீங்கள் சொன்னது தான், என் தம்பிமார்கள் எல்லாரும் பணம் கொடுத்து கார் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி பாலா அவர்கள் எண்டவர் கார் வாங்கி கொடுத்தாரு, ஸோ இவங்க எல்லாருமே இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, இந்த பணங்களில் இவ்வளோ செலவாயிருக்கு, அண்ணனுக்கு வீடு வந்து ஈசிஆரில் தங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா மாதம் வாடகை கொடுக்குறேன், ஸோ அதுக்கு இவ்வளோ செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 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 வரைமுறையை ஒரு 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 லிஸ்ட்டு உங்களால் கொடுக்க முடியுமா? ஒரு அக்கௌண்ட்ஸ் இதுவே உங்களால் ஓப்பனாக வைக்க முடியலையே, அப்போ இதில் எவ்வளோ கொள்ளடிக்கிறீங்க? அவன் வரியை இப்போ வச்சுட்டானா அவன் அந்த ஃபைனையோ அவர் கெட்ட போகிறாரு, அதுக்கான ஃபைனையோ கூட்டு வட்டியோ எதுனாலும் அவர் கெட்ட போகிறாரு, கெட்டாமல் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரி, இன்னொருத்தனை குற்றம் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் எப்படியா இருக்கீங்க? அது வெளிப்படையாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதில் எவ்வளோ பணம் வருது, எத்தனை கோடி வருது, எத்தனை கோடியை நீங்கள் கொள்ள அடிக்கிறீங்க, எத்தனை செலவு பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிற அந்த வெளிப்படைத்தன்மை இல்லையே. நாங்கள் எல்லாம் கேட்குறது அதே தான். சரி, அந்த வெளிப்படைத்தன்மையை கொடுங்க சார். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஜோர்னா பையெல்லாம் கட்டிட்டு போக வேணாம். ஸ்டாலின் அவர்கள் டிஃபெண்டர் காரில் போகிறாரா, பையன் ரேஞ்ச் ரோவர் காரில் போகிறானா, லைக் வந்து எடப்பாடி அவர்கள் கிறிஸ்டா காரில் போகிறாரா, ஃபார்ச்சுனர் காரில் போகிறாரா, இல்லை யார் எதில் வேணாலும் போட்டோம், அரசியல்வாதிகள் மக்களை சந்திக்கிறதுக்காக, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக, பயணம் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சொகுசாக ஒரு காரில் போகட்டும். நீங்கள் ஜோர்னா பையை போட்டுட்டோ இல்லை சைக்கிளில் எல்லாம் போவானா சார்? நீங்களும் நல்ல ஒரு காரை வாங்கி வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கீங்க, அதில் எந்த தவறும் சொல்லலை. எல்லாரும் இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். அப்போ தான் தமிழ் தேசியத்தோட பாதை இன்னும் கூர்மையாக்க முடியும், இன்னும் வளர்க்க முடியும். ஸோ நீங்களும் நல்லா இருந்தால் தான், உங்களோட குடும்பமும் நல்லா இருந்தால் தான் உங்களை ஃபாலோ பண்ணுற மக்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ காமராஜர் அவர்களை மாதிரி நீங்கள் வந்து ஏசி இல்லாத அறையிலையோ இல்லை ஃபேன் இல்லாத வீட்லேயோ இல்லை எதுலேயே இருக்கணும் கக்கனை மாதிரி ஒரே ஒரு வேஷ்டியை வச்சுட்டு அதை துவைச்சி திருப்பி காய போட்டு திருப்பி கட்டிட்டு இல்லை பிஞ்ச செருப்பு போட்டு செருப்பு இல்லாமலும் நீங்கள் நடக்கணும்லாம் சொல்லலை. இப்போ நவீனமாகிடுச்சு, பணம் இருக்குது, உங்களுக்கு திரள் நிதி வருது, இவ்வளோ விஷயங்களில் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, நீங்களும் செலவு பண்ணிக்கோங்க. ஷோ மீ த டாக்குமெண்ட்ஸ், எங்கே செலவாகிருக்கு, எவ்வளோ வந்திருக்குங்கிறத காணிங்க. அப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா, ஏன்னா இப்போது சாட்டை அவர்கள் சொல்கிறாரு 25 லட்ச ரூபா என்னோட 3 மாதம் வருமானத்தை நான் கொடுக்குறேன், இந்த யூடியூப் வருமானத்தில் 3 மாதத்துக்கான காசை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10 லட்ச ரூபா அவரோட யூடியூப் இன்கமாக மேபி வரலாம். 4 லட்சம் இருக்கலாம், 5 லட்சம் இருக்கலாம், 6 லட்சம் இருக்கலாம், அது சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் இதுதான் ரேஷியோ. கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு 5, 10, 15, 25 லட்ச ரூபா என்னோட 3 மாதம் காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இதர செலவுகள் எல்லாத்தையும் கழித்து கொடுத்தாலும் அது எப்படி என்ன கணக்கு வரும்ங்கிறது எனக்கு தெரில. சரி, நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட தாராளமான சோட உங்கள் கட்சியை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அது வாழ்த்துக்கள். இந்த கணக்கு கேட்டால் என்ன தப்பு? இதில் ஏதாவது தவறு இருக்கா?
சரி, இது ஒரு விஷயம். நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு தமிழ் தேசிய ஆர்வலராக ஒரு 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 நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துடன் நான் கேட்குறேன். உங்கள் கட்சி நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் கேட்குறேன். நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா 2009லேருந்து 2026 இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா, மக்கள்கிட்ட காணிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லோரும் கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்த கேள்வி, இந்த சிலம்பரசன் சொல்லிட்டு நாம் தமிழர்லேருந்து ஒருத்தர் இருக்கார். கரெக்ட், சிலம்பரசன் தான். அப்போ என்னென்னா, கர்நாடகாக்காரங்க நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே வராங்க. வரும்போது கொடிகம்பத்தோடு வராங்க. அவங்க வண்டியில் வந்து கொடிகம்பம் வச்சுட்டு வராங்க. கர்நாடகா அவங்களுடைய கொடிகம்பம். ஸோ அப்போ என்னென்னா, சிலம்பரசன் சொல்லிட்டு நாம் தமிழர்லேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கொடி, நீ எதுக்கடா எங்கள் ஊருக்குள்ளே உன் கொடியை வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை தட்டி கேட்டு கம்ப்ளீட்டாக அடிக்கவும் செஞ்சிட்டார். என்னென்னா, கர்நாடகாரங்களை அடிக்கவும் செஞ்சிட்டார். அப்போ என்னென்னா, அவர் வந்து அதை வீடியோ எடுத்து அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பதிவிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸ் போட்டால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மினிமம் 6 months வெளில வர முடியாது. அப்போ சிலம்பரசன் மேலே, அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிலம்பரசன் மேலே குண்டாஸ் போட்டாங்க. எதுக்குன்னா, கொடியை வச்சுட்டு வந்ததுக்கு, தட்டி கேட்டதுக்கு. இந்த இனவரியை தூண்டுறது யார்? சீமான் அவர்கள் பதில் சொன்னது என்ன தெரியுமா? என்ன பதில் சொன்னது தெரியுமா? நான் வந்து எல்லா மொழி பேசுகிற இன மக்களோடையும் ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்க விரும்புகிறேன். எல்லாரோட ஒரு நட்பு பாராட்ட விரும்புகிறேன். இந்த மாதிரி இனவரியாக யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணார் ப்ரெஸ் மீட்டாக. அவர் இப்போது ஜெயிலில் குண்டாஸில் இருக்கார். யாருக்காக பண்ணார்? திரு சீமான் அவர்களுக்காக, தமிழ் தேசியத்துக்காக. தமிழ் தேசிய கொள்கையோட அந்த வெறியில் அந்த 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 ஒரு இது இருக்கும்ல, உள்ளேருந்து வரவும்ல, எப்படிடா நீ வந்து எங்கள் ஊருக்குள்ளே கொடி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோணும்ல, ஒரு ஆதங்கம் வரும்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளால் வளர்த்து விட்டது. நம்மளால் அந்த காலத்தில் என்னென்ன பேசினார் தெரியுமா? நான் மட்டும் வந்தேன்னா சிங்கள பெண்களெல்லாம் கற்பழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா இங்கே இருக்கிற பெண்களை அவங்க கற்பழிச்சாங்கிறதுக்காக சிங்கள பெண்களை கற்பழிப்போம். இந்த தெலுங்கு பயலுங்க எல்லாருமே வந்தேரி பயலுங்க, இவங்க எல்லாம் ஓட விட்டு வரட்டும். இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இந்த ஜார்ஜ் கோட்டை தாண்டி ஒட்டுமொத்தத்தையும் இடித்து தகர்ப்போம். காரணம் என்னென்னா, இது எல்லாமே தெலுங்கர்களுடைய கட்டமைப்பில் இருக்குது. சினிமா தெலுங்கர்களுடைய கட்டமைப்பில் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபினான்ஸ் துறைகள், அதாவது கடன் கொடுக்குறதெல்லாம் சேட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் அடித்து உடைப்போம். நாங்கள் வந்த உடனே எல்லாத்தையும் தகர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொண்டர்களை வளர்த்து விட்டுட்டு, தொண்டன் கேள்வி கேட்டோடனே இப்படி பல்ட்டி அடிச்சுட்டு அந்த தொண்டனை இப்படி ஜெயிலில் பாடுபட விடுறது எப்படி சார் இருக்குது? இல்லை, எனக்கு புரியலை. ஒரு குண்டாஸ் போட்டால் எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? 6 மாதம். அவன் இப்போ உள்ளே இருக்கான். அதுக்கு பதில் சொல்கிறது யார்? சரி, எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து முருகப்பெருமானை மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுறீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார். நான் உங்ககிட்ட இந்த ஆமைக்கறி, இந்த மான்கறி, பூனைக்கறி, இந்த விமர்சனத்துக்குள்ளேயே நான் வரமாட்டேன். நீங்கள் என்ன கோட்பாடாக, என்ன கொள்கைகளை முன் வைக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி இன்னொருத்தனை விமர்சனம் பண்ணுறீங்களோ, உங்ககிட்ட நான் கேள்வியாக தான் நான் வைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கான பதில் இருந்துன்னா நீங்கள் சொல்லுங்கள். முருகப்பெருமானை நீங்கள் கும்பிடுறீங்க, பெரிய ஒரு எப்படி சொல்கிறீங்க, என்னோடய கடவுளாக நீங்கள் போட்டி சொல்கிறீங்க. நான் கிறிஸ்டின், எனக்கு பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். இந்து கோயிலுக்கும் போயிருக்கேன், இஸ்லாமிய மசூதிகளுக்கும் போயிருக்கேன், எல்லாத்துக்கும் போயிருக்கேன். இந்து கோயில்களில் நான் போகாத பல பெரிய முக்கியமான கோயில்களுக்கு நான் போயிருக்கேன். அப்போது உங்களுடைய பல விஷயங்களை ஈர்க்கப்பட்டு நானும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கேன். அப்போ என்னென்னா, முருகப்பெருமானை பற்றி பேசுகிறீங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் என்ன சார் முடிவு பண்ணீங்க? திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ஒருத்தர் உயிரிழந்தார், தெரியும்ல? அவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம். தீ குளிச்சு இறந்தார். பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சா? கிடையாது. காரணம் என்னென்னா, பேச்சு பொருள் ஆக வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னா எதிர்கட்சிகள். முக்கியமான இடத்துல யார் இருக்கா? நாம் தமிழர் கட்சி. பேசுனீங்களா? கிடையாது. அவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம். என்ன பதில் சொன்னீங்க தெரியுமா? அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் மழுப்பல், கம்ப்ளீட்டாக மழுப்பல். நான் வந்து அது இஸ்லாமியர், ஏன்னா திமுககாரன் என்ன சொல்கிறான், அது வந்து தூணே கிடையாது, அது வந்து எல்லை கல்லுங்கிறான். கம்ப்ளீட்டாக மழுப்பிட்டு போயிட்டீங்க. அந்த விஷயத்தில் அந்த 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 திருப்பரங்குன்றம் சம்பவம் நடக்கும்போது உங்களோட ப்ரெஸ் மீட்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பக்கத்தில் அபூபக்கர்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியத்தை சார்ந்த ஒரு வாலிபர், இந்த பக்கம் இன்னொரு இஸ்லாமிய பெண். நான் வந்து அது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து உட்கார வைக்க மாட்டார், எந்த ப்ரெஸ் மீட்லேயும். அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த இஸ்லாமியர்கள் 2 பேரையும் அந்த ப்ரெஸ் மீட்டில் மட்டும் உட்கார வச்சுட்டு பேசினார்.
எதுக்காகனா நான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவன், இஸ்லாமிய எல்லாத்துக்கும் ஆதரவான அந்த மலுப்பலான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்க. நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க, அதுக்கு ரிஃப்ளெக்ஷனாக இங்கே மக்கள் போராடும் போதும் பேசும்போதும் அதுக்கு என்ன சார் பிரதிபலிப்பு இருக்குது? அப்போ நீங்கள் பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றுனா நீங்கள் தலைவராகி என்ன நொட்டுவீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. சரி, நீ இன்னொருத்தனை கேள்வி கேட்ப, உன் கொள்கை என்னடா, உன் கோட்பாடுடா, நீ தற்குறி தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்கல்ல. அப்போ நீ பேசுகிறீங்க, நீங்கள் கொள்கை பேசுகிறீங்க, கோட்பாடு பேசுகிறீங்க, எல்லா விஷயத்தையும் பேசுகிறீங்க. அப்போ செய்யாமல் இருக்கும்போது நீ தற்குறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் எழுப்புறேன்ல. இன்னொரு விஷயம், இந்த ஜாதி ரீதியான விஷயங்களில் நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் சமூக நீதி சமத்துவத்தை எல்லாம் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சியில் கரெக்டாக சீமான் அவர்கள் வந்து உடச்சி பேசலாம். நாடார் சீமான் அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு கூட இருக்கிற எல்லாரையும் பாருங்களேன். நான் இதில் வந்து எந்த ஒரு தவறும் சொல்ல வரல. இவர் இந்த ஜாதி, அவர் இந்த ஜாதி, இது உயர்ந்த ஜாதி, அது தாழ்ந்த ஜாதியா, எதுவுமே நான் சொல்ல வரல. சமூக நீதி பேசுகிற நீங்கள் கவின் விஷயத்தில் என்ன நிலைப்பாட்டு எடுத்தீங்க? சரி, அது ஒரு இஷ்யூ, அது அந்த பக்கம் இருக்கட்டும். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் பேர் சொல்கிறேன்னே, சாட்டை துரைமுருகன் அவர்கள், திரு தேவா அவர்கள், இப்போ புதுசாக இன்னொருத்தர் இருக்கார்ல தேவா அவர்கள், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள், இடும்பாவன் கார்த்தி அவர்கள், பாக்கியராஜன், இவங்க எல்லாரையும் நோட் பண்ணி பாருங்களேன். என்ன கம்யூனிட்டி சார்ந்தவங்க, அந்த கம்யூனிட்டி பேரை நான் சொல்ல வரும்ல, எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த சமூகம் யாரோடனா சீமான் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய சமூகம். இந்த சமூகம் பெரிய ஜாதியா சின்ன ஜாதியா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த சமூகத்தை நம்ம கூட இருந்தால் இவங்களை மட்டும் நம்ம வளர்த்து விட்டால் போதும், இவங்களை கூட வச்சுக்கிட்டா அடுத்து சீமானுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஜாதிப்பட்டு அதில் இருக்குதா இல்லையா? என்னோட கேள்வி. ஜாதிப்பட்டு அதில் இருக்குதா இல்லையா? பலர் இருக்காங்க, காளியம்மாள் இருந்தாங்க, இப்போ அவங்களோட துரோகி ஆகிட்டாங்க. எவ்வளோ பெரிய தூய்மையான ஒரு பேச்சாளர் தெரியுமா, தூய்மையான ஒரு பெண்மணி தெரியுமா? அவங்க நினச்சிருந்தா ராஜீவ்காந்தி மாதிரி திமுகவில் போய் எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் தெரியுமா? இப்போது கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுக போயிட்டார், அவர் துரோகி. ராஜீவ்காந்தி துரோகி. ராஜீவ்காந்தியாச்சும் பச்சை துரோகி, இனத்துக்கு நேர் எதிரான ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டார். இந்த பக்கம் காளியம்மாள் அவர்கள் வெளியேறி இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வச்சிங்க. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டமைப்பில் நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக நோட் பண்ணி பாருங்களேன். சாட்டை அவர்களை நீங்கள் நல்லா வளர்த்து விட்றீங்க. கரெக்டாக நேற்றுக்கு ஒரு வீடியோ பேசியிருந்தார். அந்த வீடியோட தம்ப்நெயில் பாருங்களேன். அதாவது என்னென்னா நான் காட்டுறேன். தற்கூரிகளை ஓட விட்ட சாட்டை, தேனியில் நடந்த சம்பவம், தேனி கூட்டத்தில் புகுந்த அணில்கள், சம்பவம் செய்த நாம் தமிழர் கட்சி சாட்டை. அந்த தம்ப்நெயில் ஃபோட்டோவில் கரெக்டாக தெரிலன்னு நினைக்கிறேன், நான் இதில் ஃபோட்டோவை போடுறேன். அந்த தம்ப்நெயில் புகைப்படத்தில் ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் சீமான் அவரோட புகைப்படம் இருக்கான்னு பாருங்களேன். இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த தலைமை யாருன்னா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். சாட்டை தான் அடுத்த தலைமை. சீமான் அவர்களுக்கு அடுத்ததே இவர் தான். கம்ப்ளீட்டாக முன்னிலைப்படுத்துகிறாங்க. நீங்கள் முன்னிலைப்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. அது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் லைட்டாக கொஞ்சம் இடம் கொடுக்கும்போது இந்த ஒட்டகம் வந்து உள்ளே வரும்ல, அதே மாதிரி தான் உள்ளே வந்து எப்படியாவது அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது தப்பே இல்லை. சரி, ஒரு தலைமை நீங்கள் சொல்கிறீங்கள, தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இனிமேல் இந்த விஜய், அணில், இவங்களை இவங்க பற்றி யாருமே பேசக்கூடாது. நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை பேசணும், நீ என்ன பண்ண போகிறோன்னு பேசணும், நம்ம இந்த மக்களுக்காக என்ன செய்ய போகிறோன்னு பேசணும் அப்படிங்கிறத பேசியிருந்தார். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் சாட்டை வலைகுலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ நான் பேசுகிற வார்த்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னா அது அப்படி சொன்னால் என்னையா அது ஸ்டேட்மெண்ட்டு? அப்போ நீ சொல்கிறது நீ தற்கூறியா இல்லை வேறு ஏதாவது ஆச்சரியக்குறியா? எனக்கு புரியலை. நான் சொல்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைண்ணா. அதாவது சாட்டையில் பேசுகிறது யார் பேசுகிறா? துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாரு. துரைமுருகன் யார்? நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர். கொள்கை பரப்பு செயலாளர் பேசுகிறது என்ன பேசுவார்? கொள்கையை பரப்புவார். அவரோட கட்சியை சார்ந்த கொள்கையை பரப்புவார். கரெக்டாக? இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற காலையில் என்ன சாப்பிட்டேன், பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அதையே பேசுவார்? அதை பேச மாட்டார். கட்சி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, நாட்டு நடப்பு என்ன, இந்த நாட்டு நடப்பு இஷ்யூவில் நாங்கள் என்ன பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறது நீங்கள் பேசுவீங்க. அதை பேசுகிறதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, அது அவர் பேசுகிறதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சீமானுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னா அது என்னடா கட்சி? அதுதான் இல்லை அது ஒரு தற்குறி கட்சியா? இல்லை அது தற்குறித்தனமான ஒரு பொருளை தான் நீங்கள் மீன் பண்ண வரீங்க? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது?
அதாவது நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தோம், நான் நாம் தமிழர் கட்சி திரள் நிதி நானும் கொடுத்துருக்கேன், அந்த கட்சியோட மாநாடுக்கு நானும் சென்றிருக்கேன், இவ்வளோ விஷயங்களை நான் பங்கேற்றிட்டு வெளியே வந்துட்டு எந்த ஒரு கட்சிக்கு நம்ம போகவே கூடாது. சத்தியமாக சொல்கிறேன், ஆரம்பத்தில் தாவேக்காவுக்கு உள்ளே போகணுன்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு, கட்சியில் உள்ளே போகலாம், ஒரு 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 செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் சரி வேணாம், நாம் தமிழர் கட்சியில் இருந்தது மாதிரி உள்ளே இருந்துட்டு கட்டுப்பாடுகள் இருக்கும், இதை பேசணும் அதை பேசக்கூடாது, எந்த ஒரு கட்சிக்கும் நம்ம போகவே வேணாம், வெளியே இருந்து நம்ம நடுநிலையாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எந்த ஒரு கட்சியும் போகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் படித்த பாடம். ஸோ அந்த காரணத்தினால மக்களை நீங்கள் எப்படினாலும் ஏமாற்றலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் ஒரு ஒட்டுமொத்த தலைமுறை வாக்காளர்களோட வாக்கை நீங்கள் வெறுப்பை சம்பாரிச்சிட்ருக்கீங்க. இந்த வெறுப்பு என்னைக்குனாலும் அன்பாக மாறவே மாறாது. கடைசியில் ஒட்டுமொத்த ஓட்டம் உடஞ்சி நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் ஓட்டு, 38-40 லட்சம் ஓட்டு 5 லட்சமாக உழலன்னு வைங்களேன், இல்லை 10 லட்சமாக உழலன்னு வைங்களேன், அதுக்கடுத்து பேசுவோம். காரணம் என்னென்னா இந்த உடஞ்ச ஓட்டு வெறுப்பு ஓட்டு என்னைக்குனாலும் சரி சீமான் அவர்களுக்கு விழவே செய்யாது. இந்த அளவுக்கு நம்மளை வந்து தற்குறி நம்மளை வந்து அதாவது பர்சனல் அட்டாக் நீங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து அந்த இடத்துல இப்போ நானே அந்த இடத்துல நிற்கிறேன்னு வைங்களேன், சாட்டை அவர்கள் என்கிட்ட பேசுகிறாரு, இந்த பாரு உன்ன மாதிரி அட்டை கத்தி கிடையாது, நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுமா, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க தெரியுமா, விஜய் அவர்கள்கிட்ட கிடையாது, அவர் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, தொண்டை அங்கே இருக்கான், அவன் தொண்டம் கிடையாது, மக்கள், அவன் ஓட்டு போட்டால் தான் நீ ஜெயிப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறதும் அவங்ககிட்ட பேசுகிறதும் என்ன மாதிரி அங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்கான். அப்போ என்ன தோணும், ஜென்மம் அழிஞ்சாலும் சரி திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி இந்த நாய்ங்களுக்கு ஓட்டு போடவே கூடாது. எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வெறுப்பை சம்பாரிச்சிட்ருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இது தமிழ் தேசியத்துக்கு ஆபத்து, தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய இந்த இனத்துக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. சரி, இன்னையுடன் இதை முடித்து கொள்ளலாம், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட பொன்னான கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அது மூலமாக நம்ம என்ன மேம்படுத்திக்கணும், இன்னும் என்னென்ன பேசலாம் அப்படிங்கிறத தெரிய வரும், ஊக்குவிக்கும். நன்றி, வணக்கம்.